விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் மாசிமக பெருவிழா. கோவிலை கட்டிய விபச்சித்து முனிவருக்கு பழமலைநாதர் காட்சியளிக்கும் ஐதீக திருவிழா. திரளான பக்தர்கள் தரிசனம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காசியை விட வீசம் பெரிது விருத்த காசி என போற்றப்படும் பிரசித்தி பெற்ற விருத்தகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரரை சரணடைந்தால் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் 5 மூர்த்திகள், 5 கோபுரங்கள், 5 தேர்கள், 5 பிரகாரங்கள், 5 நந்திகள், 5 கொடிமரங்கள், 5 தீர்த்தங்கள் என அனைத்தும் 5ஆலான சிறப்புடைய கோவிலாகும். இந்த கோவிலில் வருடம்தோறும் மாசி மாத பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் சுவாமி வீதி உலா சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது. 6ஆம் நாள் உற்சவமாக கோவிலை கட்டிய விபச்சித்து முனிவருக்கு பழமலைநாதர் காட்சி தந்தருளும் ஐதீக திருவிழா நடைபெற்றது. முன்னதாக உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், மகா தீபாராதனைகள் நடக்க, மகா மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் பழமலைநாதர் எழுந்தருள, நேர் எதிரே இருந்த மண்டபத்தில் விபச்சித்து முனிவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் உற்சவ மூர்த்திகளும் விபச்சித்து முனிவருக்கு காட்சி தந்தருளிய படிக்கோவிலை வலம் வந்து கிழக்கு ராஜகோபுரம் வாசல் வழியாக வெளியே வந்தபோது பக்தர்கள் மலர் தூவி மேலதாளங்கள் முழங்க மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து இன்று முழுவதும் விருத்தாச்சலம் கடைவீதி மற்றும் 4 கோட்டை வீதிகளில் தெருவடைச்சான் திருவிழா நடந்தது. அப்போது சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர், வள்ளி தெய்வானை, உடனுரை சுப்பிரமணியர், விருத்தாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர், பாலாம்பிகை, சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளி அருள் பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாய என பக்தி கோஷங்களை எழுப்பி வழிபட்டனர். தொடர்ந்து 11ஆம் தேதி பஞ்சமூர்த்திகள் தேரோட்டமும், 12ஆம் தேதி மாசிமக தீர்த்தவாரி உற்சவமும், 13ஆம் தேதி தெப்ப உற்சவமும், 15ஆம் தேதி சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடக்கிறது. 15ஆம் தேதி விடையாற்றி உற்சவம் ஆரம்பமாகி மார்ச் 24ஆம் தேதி விடையாற்றி உற்சவ நிறைவு நிகழ்ச்சியுடன் விழா நிறைவடைகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் சந்திரன், செயல் அலுவலர் மாலா மற்றும் விழா குழுவினர் செய்து வருகின்றனர். மாசிமக பெருவிழாவில் பஞ்சமூர்த்திகள் தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு 5 தேர்கள் அலங்கரிக்கும் பணிகளும் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வருகின்றன.